படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டீம் ஒர்க்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செய்யதாக இருக்கட்டும், டேரக்டர் ஜானாக இருக்கட்டும், வசந்தா இருக்கட்டும், எடிட்டர் சதீஷாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய படமாக இருக்கும் இந்த வருஷம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய படமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஐரி புதுசாக எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாப்புல. படம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. படம் வந்து புறா பந்தயத்துக்கு ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகங்களாக இருந்ததுனால படம் ரொம்ப அழகாகவே இருந்தது. எந்த கேரக்டர் எதுவும் ஞாபகப்படுத்தலை. கதையாக ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் லீடுனா செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மாரியோட ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும்ண்ணே. மாரின்றது சும்மா மாஸ்க்காக ஒன்று பண்ணியிருப்பாங்களா, அது இருக்காது. ரொம்ப டீட்டெயிலாக வாழ்வையெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எல்லா கேரக்டருமே எதையுமே ஞாபகப்படுத்தாத மக்களோட வாழ்க்கையில் ஒன்றி போன கதைகளாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாண்ணே, ரொம்ப நல்லாயிருக்கும். படம் நல்லா இருக்கும். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். படம் நல்லா இருக்கும். இதுலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கு நல்லா இருக்குண்ணா. அவள் கொஞ்சம் லைவாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து புதுசாக ஒரு புறாவை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பே இல்லை இயக்குனர். அதே மாதிரி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 24 இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். புறா அதாவது கதையே வந்து புறாவை பேஸ் பண்ணி தான் நகருது. அது எடுத்த விதம் வந்து நல்லாயிருக்கு. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, வேறு மாதிரி. அதுலேயும் வந்து நாகர்கோவில் கலாச்சாரம், நாகர்களுடைய மண் வாசனை, அவங்களோட லாங்குவேஜ் ஃபுல்லாகவே நாகர்கோவிலே ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுவே பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. நல்லா இருக்குதுண்ணா. புறா வளர்க்குறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது இந்த படம் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி புறா வளர்க்குறதுலாம் ஃபைட்டு இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் புறா பந்தயத்திலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது இந்த படத்தில் தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறோம். இது வந்து சவுத்தில் புறா வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு பந்தயம், இந்த மாதிரி பந்தயம் இது வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதில்லை. நானும் சவுத்து தான், திருநெல்வேலி தான். ஆனால் இந்த இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த படம் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அது நல்லா இருக்கும். மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். சிறப்பாக இருக்குது. நல்லா கேஸ்ட் மாதிரியே தெரியல. அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது கேண்டிடாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. யாருமே நடிக்கலை, எல்லாம் ஆக்ட் பண்ணல, எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது படம் ஃபுல்லாகவே இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அருமையான படம். ஒரு கழுகு போல் இந்த ஹீரோ இந்த படத்தில் மிகப்பெரிய வளம் வருவார். ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படத்தை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புறான்ல மனிதனுங்க அதான் நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். எல்லாரையும் சூப்பராக நடிக்க வச்சுருக்காரு. சூப்பர், அருமையான. அதாங்க ஒவ்வொரு நட்பாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சி கேரக்டராக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அண்ணன் எல்லா சப்போர்ட்டும் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃபீட்பேக் தான். நல்லா இந்த காலத்தில் மெசேஜ் புறா வளர்க்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். ஒன்று கிளைமேக்ஸு கதையே வேறு. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு சம்மந்தமே இருக்காது. இன்னும் பார்ட் 2 வேறு இருக்குது. பார்ட் 2ல் தான் என்ன எனக்கு தெரிய போகுது. இதுக்கு மேலே தான் தெரியும். ஆமாம், ஃபுல்லாகவே நார்த் சைடு தான் இருக்குது, இந்த சைடு கிடையாது. பழைய கல்ச்சர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக தெரிஞ்சிடும். பார்ட் 2ல் என்னென்னு தெரிஞ்சு பார்க்கலாம்.